நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கார்டு அனைவருக்கும் இன்றைக்கு பொங்கல் பரிசுத் தொகையையும் பொங்கல் செய்ய வேண்டிய அத்தனை பொருட்களையும் இன்றைக்கு வழங்கக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் 9,46,728 அரிசி மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏறத்தாழ 287.61 கோடி ரூபாய் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. அது 1389 ரேஷன் கடையில். அதில் காலையில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கும் மாலையிலையும் குறிப்பிட்ட பேருக்கும் சொல்லி இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களை 3 நாளைகளுக்கு பிரித்து அதை முழுமையாக பொறுமையோடு வழங்குவதற்காக அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை பிரித்து பொறுமையாக அதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதை இன்றைக்கு செய்திருக்கிறார். அதைப்போல இன்றைக்கு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பது போல பொங்கலுக்கு பரிசுத் தொகை வேற 3000 ரூபாய் வேற கொடுக்கிறோம். அதுக்கான பொருள் முழுவதும் கொடுக்கிறோம். அதனுடைய மதுரை மாவட்டத்தினுடைய இப்போது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர், அது மாதிரி ஜேஆர், டிஆர் துறையினுடைய அனைத்து அதிகாரிகள் எல்லோரும் இருந்து இப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். 14ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கிறோம். விடுபட்டு போயிருந்து இல்லாமல் இருந்தால் திருப்பி வந்து கேட்டாங்கன்னா அவருக்கு நியாய விலை கடையில் நிச்சயமாக கொடுத்துருவாங்க. யாருமே வாங்கல என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு ஊருக்கு போயிருந்தாலும் வந்து திரும்பி வரும்போது கொடுப்பாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. மாசம் 1000 ரூபாய்ன்றது அது ரொட்டீனா மாசம் 15ஆம் தேதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பொங்கலுக்காக கொடுக்கக்கூடிய பணம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்குறாங்க. அது தகுதியுள்ள கலைஞர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது மாதம் கொடுக்கப்படும்.